ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல விச் ஹேட் அட்டாலியரோட எபிசோட் 13 பார்க்க போறோம். இந்த சீசனோட கடைசி எபிசோட். எடுத்ததும் கோகோவும் டெட்டியாவும் செல்ஃப் ஷூஸ் மூலமா வேகமா பறந்து போறத காட்டுவாங்க. டெட்டியாக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும். கோகோவை ஸ்லோவா போக சொல்லுவா. கிஃப்ரியும் ரொம்ப ஃபாஸ்டா தான் போறீங்கன்ட்டு. அகாட் உன்னோட ஸ்பெல்னால தான் ரொம்ப ஃபாஸ்டா வந்திருப்பாளோன்பா. கோகோ அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, எந்த பிரச்சனையும் இல்லையன்ட்டு ரொம்ப பயப்படுவா. கிஃப்ரி உன்னோட ஸ்பெல் இருக்க செல்ஃப் ஷூஸ் தான் அவ இன்னும் யூஸ் பண்றா. பார்க்க போனா அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போலன்பா. கோகோ இந்த காம்ப்ளிமெண்ட் கேட்டு மெய் மறந்து போயிருப்பா. கிஃப்ரி உன்னோட ஸ்பெஷாலிட்டியே ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான், அதுக்கேற்ற போல ஸ்பெல்ஸ் பார்க்கலான்னு பேசும்போது டெட்டியா மாஸ்டர் கீஃப்ரி நீங்க பேசுறதையே அவ கேட்கலின்பா. திடீர்னு பார்த்தா கீஃப்ரி எதையோ நோட் பண்ண போல இருக்கும். டெட்டியாவும் என்னாச்சு மாஸ்டர்னு கேப்பா. அவன் அலைராவோட ஹேட்டை பிடிச்சிட்டு, பொதுவா இப்படி தொப்பியை யாரும் விட மாட்டாங்க, இப்படி விட்டாங்க போதே ஒரு செர்பன் கோலம் தாக்கி இருக்கும். இதால அவங்க அந்த கிரவுண்டுக்கு அடியில போறதா இருக்கும். கீஃப்ரி ரெண்டு பொண்ணுகளையும் காப்பாத்தி இவ்வளவு பழமா வாஞ்ச தடை செய்யப்பட்ட மந்திரமான்ட்டு இந்த வேலைக்கு பின்னால பிரிம்டு கேப்ஸ் தான் இருப்பாங்கன்னு யோசிப்பான். திடீர்னு பார்த்தா முதுகுல நல்லா ஷார்ப்பான கல் வந்து அடிச்சிருக்கும். பொண்ணுங்க ரெண்டு பேரும் அலறி இருப்பாங்க மாஸ்டர் கீஃப்ரின்ட்டு. இந்த இடத்துல ஃபர்பிடன் மேஜிக்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றவங்கள காமிச்சா யூனி அதான பிரிம்டு கேப்ஸா, இதுல இப்படி ஓடி மட்டும் என்ன பண்ண போறோம், இதை நம்மளால செய்ய முடியாதுன்பா. ரீச்சர் பார்த்ததும் அந்த வார்த்தையை விட பயந்துருவான். டப்புன்னு 3 பேருமே ஒளிஞ்சுப்பாங்க அந்த மறைக்கப்பட்ட க்ளோக்ல. உள்ளுக்குள்ள இருக்க மெர்ஃபின்ஸ்க்கு அகாட்டன் ரீச்சர் பாக்குறப்ப அவங்க இடம் போலதான் இருக்கும். ஆனா யூனி தனியா தெரியுவான் இல்லையா, அதால சத்தம் போட ஆரம்பிச்சிருங்க. கரெக்டா இங்க வந்த சசரனும் நோட் பண்ணிருப்பான். அவன் பாவம் செஞ்சவங்க தான் இப்படி மறைஞ்சுக்க ஆசைப்படுவாங்க, கூடவே பலவீனமானவங்க பயத்தை கண்டு மறைவாங்க. ஆனா இந்த வேட்டைக்காரர் காம்பாருங்க, அவன் எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி அமைதியா இருப்பான். அவன் சிக்கிற நேரத்துல மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருவான்ட்டு அவன் க்ளோக்ல இருந்து அவன் கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆன போல இருக்கும். இதுல நீங்க என்ன டைப் பண்ணிட்டு யூனியே அவனோட க்ளோக்கோட சேர்த்து இழுத்துட்டு இங்க வேட்டைக்காரன் நான் தான் கத்துவான். யூனி காப்பாத்துங்கன்னு கத்துவான். ரீச்ச கண்களை மூடிக்கன்பா. பார்த்தா பயங்கரமான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அகாட் யூனியே இந்த பக்கம் இழுத்துப்பா. ரீச்சே அவனை நக்கல் பண்றப்ப அகாட் இங்க இருந்து சீக்கிரம் போயாகணும்பா. ஓடும்போது மனசுக்குள்ள நம்மளால இங்க இருந்து பறந்துலாம் தப்பிக்க முடியாது, இந்த பாதையே கஷ்டமா தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இவன் அலைராவாலே அந்த பிரிம்டு கேப்ப சமாளிக்க முடியலன்னா நான் என்ன செய்யன்ட்டு அலைரா வந்து ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்லைட் பண்ணி வந்திருப்பா இல்லையா, அதை யோசிச்சவ அதே விஷயத்தை இங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஐஸ் ஆக்கி விட்டுருப்பா. ரீச்சே சர்ஃப் போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருவா. அகாட்டோட செல்ஃப் ஷூஸை கோகோ தானே பண்ணி கொடுத்துருப்பா. அந்த சைன்ல ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கனால அதை யூஸ் பண்ணுவா. யூனி உன்னோட செல்ஃப் ஷூஸ் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு கேட்பான். அகாட் அதை பத்தி எல்லாம் கேட்காத, முன்னாடி ஐஸா இல்லாத விஷயத்துல ஐஸா மாத்துன்பா. அவன் ஐஸ் ஆக்கிட்டு பின் மேஜிக்கை யூஸ் பண்ணா இன்னும் வேகமா போலாம்லன்னு ரீச்சே கிட்ட கேட்பான். அவன் என் மேஜிக்கை தாண்டி மத்த எல்லாம் எனக்கு தெரியாதுங்கவும் அவன் அவனோட ஸ்பெல் செய்ய கொடுத்திருப்பான். ரீச்சே அதை தயங்கிதான் வாங்குவா. அகாட்குலாம் மனசுல ஒரு விரக்தி இருக்கும். இத்தனை நாள் இல்லாம செகண்ட் டெஸ்ட் இப்பதான் அட்டன் பண்றேன், நான் வரப்பதான் இப்பெல்லாம் ஆகணுமான்னு. பாஸ்ட்ல வச்சு டெட்டியா நமக்கே எப்படி ஆகணும்னு கேட்டிருப்பா இல்லையா, அதை யோசிச்சவ டிராகன் லேபிரின்த்ல போய் மாற்ற அளவுக்கு எந்த ஒரு அப்ரெண்டிஸ்க்கும் மோசமான விஷயங்கள்லாம் நடந்ததில்ல, ஆனா எங்களை சுத்தி மட்டும் இப்படி நடக்கிறதுக்கு காரணம்ட்டு கோகோ நினைப்பா. அவளுக்கு இந்த பிரிம்டு கேப்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஸ்பெஷலா தேடி வராங்க, அது நாங்க கிடையாது கோகோ தான் புரிஞ்சுக்கிட்டு அவ அப்படியே ஸ்டாப் ஆகி அவ இங்க இல்ல, நீ தேடி வந்த ஆள நைட்ஸ் மொராலிஸ் புடிச்சிட்டு போய் அவ மெமரிஸ கம்ப்ளீட்டா அழிச்சு வில்லேஜ்லயே விட்டு வந்துட்டாங்க, நீங்க இந்த வேலைகள் செஞ்சு பிரயோஜனம் கிடையாதுன்னு கத்துறான். சசரான் டப்புன்னு அவளை புடிச்சிருப்பான். அந்த பக்கம் இருந்து யூனியும் ரீச்சேவும் காப்பாத்துறக்கு வரலான்னு பார்த்தா அவன் கம்ப்ளீட்டா ஐஸ்லயே தடுப்பை உருவாக்கி இருப்பான். சசரான் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த பாயிண்டட் கேப்ஸ்ல இருக்கவங்க மட்டும் ஏன் இப்படி பாவம் பண்ணவங்களா இருக்கீங்க, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் போய் சொல்லி ஏமாத்துறதுலயே குறிக்கோளா இருக்கீங்க. இந்த பாயிண்டட் கேப்ஸ்ல முன்னால இருந்தவனுக்கு எல்லாம் பாவிக, இப்ப இருக்க எல்லாரும் சொந்த சக்தியை பார்த்தே பயங்கர பலவீனமானவங்களா இருக்கீங்க. எல்லாம் அவனுங்கனாலதான் உங்களை ரூல்ஸ்ங்கிற பேர்ல கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க, அதால உங்க திறமைகளை உங்களாலேயே விரிவாக்க முடியலன்பா. சசரன் மேல இருந்து அகாட் மேல காஞ்சூரிங் இங்க் சிந்தும். அவ்வளவு அது என்னங்கிறத தெரிஞ்சுப்பா. சசரன் உன்னோட மீட்பு தடை செய்யப்பட்ட மந்திரத்துல அடங்கி இருக்கு, நீ பெரிய விஷயங்களுக்காக கனவு கண்டது இல்லையா, நீ நினைச்சா டக்குனே வளர்ந்துருக்கலாமே, உன்னால உனக்குனே ஒரு தனி உலகத்தை உருவாக்க முடியும், அங்க நீ குழந்தையாவே இருந்துக்கிற போல, அப்புறம் நீ எந்த ஒரு ஸ்பெல்ஸையும் மறைக்க வேண்டிய தேவையில்லாம நீயாவே இருந்துட்டு போலாமே, நீ உன் ஷூஸ் இல்லாம பறக்கலாம், அது மூலமா நீ எங்க விரும்பினாலும் அங்க போய்க்கலாம், ஏன் நானே என்னோட உடம்புங்கிற சதையில இருந்து விடுவிச்சுக்கிட்டேன், சீக்கிரமே இந்த உலகம் தெரிஞ்சுக்கதான் போகுது விச்சஸ் என்ன மாதிரியான ட்ரெஸ்ல இருக்க போறாங்கன்னு, நாங்க சிம்பிளா அந்த தருணத்தை சீக்கிரமா கொண்டு வர இருக்கோம், அப்புறம் அதை செய்ய சில தியாகங்கள் செஞ்சுதானே ஆகணும்ட்டு கழுத்தை நெரிப்பான். ரீச்சே அகாட்னு கத்துவா. சசரன் இங்க ஆக்சுவலா வந்ததுக்கு காரணம் கோகோக்கு டெஸ்ட் வைக்க, அவ லைஃப்ல அவ அம்மாவை காப்பாத்த முடியும் தானே இவ்வளவு தூரம் போராடுறா, இப்ப அவ காப்பாத்தணும்னு நினைக்கிற அவ ஃப்ரெண்டையும் மோசமான நிலைமைக்கு தள்ளிட்டா, அவ காப்பாத்த இந்த வழியில போனா வேலைக்கு ஆகாதுன்னு நாங்க அவளுக்கான சால்வேஷனுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுவோம்ல, அந்த டூல் அவளுக்கு புடிச்சு போய் அந்த பக்கம் வந்தா இது மொத்தமும் தலைகீழா மாறிடும்ட்டு அகாட்டோட கையில ஒரு கோடு போடுவான். ஆக்சுவலா அதுக்கு முன்னாலே நைட்ஸ் மொராலிஸ்
பெராலிஸ் பிரிம்டு கேப்ஸ் உடம்புகள்ல சீல்ஸ் போடுறத பத்தி சொல்லிருப்பான் இல்லையா. அகாட் அதை யோசிச்சவா அலற ஆரம்பிச்சிருவா. நான் என் லைஃப்ல இருக்க எல்லாத்தையும் தொலைக்க விரும்பலன்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவா. ரீச்சே அந்த பக்கம் போனவ அவ ரிப்பன் மேஜிக் மூலமா அந்த ஸ்டோனை வச்சு தூக்கி போட்டு விழும்போது புடிச்சுக்கன்னு கத்துவா. திடீர்னு பார்த்தா அடிப்பக்கம் உடையும். சசரான் விழுந்திருப்பான். ரீச்சே அகாட்டை எப்படியோ காப்பாத்திருப்பா. அகாட் இதை எப்படி பண்ணீங்கன்னு கேட்டா அவ யூனி அடியில போய் அதை உடைச்சிட்டான். அவன் எப்படியும் கீழே விழுந்தா திரும்ப முதல்ல இருந்தானே வரணும்பா. அகாட் ஆனா அவன் பறக்கிறவனாச்சேனா யோனி அந்த பக்கம் அகாட்டை எப்படியோ காப்பாத்தியாச்சுன்ட்டு தன்னோட எரர்ஸ்ல இருந்து இப்ப மாறி வந்திருக்கான் இல்லையா. நான் ஒன்னும் ஹோப்லெஸ் எல்லாம் இல்லைன்ட்டு அவனோட மாஸ்டர் கிட்ட அதை சொல்லணும்னு நினைச்சிட்டு மாஸ்டர் சொன்னபடி எல்லாரும் செய்யறதை நான் செய்யணும்னு என்ன இருக்கு. நான் எனக்கான சுய வழியில போவேன். நான் செய்யறத மத்தவங்களால செய்ய முடியாதுலன்பா. சசரன் அதேதான். உனக்கு மறைஞ்சிருக்க தானே பிடிக்கும். உனக்கான ஃபார்ம நானே கொடுக்குறேன்னு மொத்தமா அவனை ஆட்கொண்டிருப்பான். ரீச்சே அவன் பறந்துகிட்டே இருக்கவனா இருந்தாலும் சர்ஃபேஸுக்குன்னு ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும்ல. ரமணனோட அந்த காஸ்டிங் ஸ்பெல்ஸ்னாவது பாதிக்கணும்ல. அதையும் தாண்டி அவன் வரானா நம்ம இன்னும் ஆபத்துலதான் இருக்கோன்பா. அகாட் அதனாலதான் சீக்கிரமா யூனியை கண்டுபிடிச்சிட்டு தப்பிச்சாகணும்பா. அவன் பேரை சொல்லி கத்திட்டு ஓடும்போது ஒரு கட்டத்துல அவன் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி வரத பாத்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்புல ஃபர் வர ஆரம்பிக்கும். ரெண்டு பொண்ணுகளும் இதை திகைப்போட பாக்குறப்ப அவன் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு வரேன்பா. இந்த காட்சியே ரொம்ப கொடூரமா இருக்கும். அவன் கம்ப்ளீட்டா ஒரு கருப்பு ஸ்கேல் உல்ஃபா மாறி இருப்பான். ரீச்சே யூனின்ட்டு கிட்ட போறப்ப உல்ஃபா மாறினவன் அந்த பக்கம் ஓடிடுவான். ரீச்சேக்கு அவனை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருக்கும். அகாட் தான் தடுப்பா. சசரா நீங்க வந்தவன் க்ளோக்கு நீங்க ஸ்கேல் உல்ஃபோட ஃபர்ரை யூஸ் பண்ணிருக்கீங்களா, அதான் இப்படி ஆக்கி இருக்குன்பா. ரீச்சே காண்டாவா. சசரான் காலப்போக்குல இந்த ஃபர்பிடன் மேஜிக் தடை செய்யப்பட்டதுல இருந்து அது அப்படியே தேங்கி கிடக்கு. ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ணாதானே அது தெரிய இருக்கு. நான் நினைச்சது ஒண்ணு வந்தது வேற. இருந்தாலும் செய்ய நினைச்சதை செஞ்சாச்சுன்பா. ரீச்சே இந்த குப்பத்தனமான பேச்சை நிறுத்திட்டு அவனை பழையபடி மாத்துன்பா. சசரான் வேணும்னா காப்பாத்தப்பாரு, மேஜிக்கால எதுவும் செய்ய முடியாததுன்னு இருக்கா. அடுத்து நடக்க போற விஷயங்கள் மொத்தமா உங்களை சார்ந்துதான் இருக்குன்ட்டு கிளம்பி இருப்பான். ரீச்சே போலான்னு பார்த்தா அகாட் தடுப்பா. அவன் எனக்கு செய்ய விருப்பம் இல்லாத விஷயத்தெல்லாம் செய்ய வேண்டாம். அதெல்லாம் தாண்டி எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு போற நினைப்பில்லைன்ட்டு அகாட் கிட்ட நீ அப்படித்தானே ஃபீல் பண்றேன்னு கேட்டா அவ அப்படிதான் ஃபீல் பண்றேன். இருந்தாலும் இந்த மிர்ஃபின்ஸ் அதோட கூட்டத்தோட போய் சேர்க்கணும்ல. அதுகளும் பயந்து போயிருக்கு. சரி ஒன்னு பண்ணலாம், ரெண்டு பேரும் ஸ்பிளிட் ஆயிரலாம். நான் யூனியை காப்பாத்த போறேன், நீ இந்த மிர்ஃபின்ஸ் அதோட கூட்டத்தோட சேர்த்திருன்பா. ரீச்சே இதை டிசைட் பண்ண நீ யாருன்னு கத்துவா. அகாட் இங்க பாரு, நீ உன்னோட மேஜிக்கோட இருக்கவ. நிறைய எதிர்பார்க்காத இடங்கள்ல உங்ககிட்ட இருக்க ஒரு சில குறிப்பிட்ட மேஜிக்ஸ் அது கை கொடுக்காது. நான் பேசினது ஹாஷா இருந்தாலும் இதான் ரியாலிட்டின்ட்டு கிளம்புவா. இதுக்கப்புறம் கீழே இருக்க நம்ம ஆளுகளை காட்டுவாங்க. பிரஷ் படி நல்லா மணலுக்குள்ள புதஞ்சிருக்கும். அடிச்சு புடிச்சு வெளியே வந்து பாக்குறப்ப கிஃப்ரி கோகோ டெட்டியாவ சேஃபா புடிச்சு வச்சிருந்திருப்பான். அவன் நிலமதான் ரொம்ப மோசமா இருக்கும். பிரஷ் படி அவன் கையை தட்டி பார்த்துட்டு கடைசியில கோகோ கிட்ட போய் அவளோட கண்ணத்துல தட்டும். கோகோ முடிச்சவ அவன் கையை எடுத்து கீழே வச்சுட்டு லாஸ்டா நான் பார்த்தப்ப அந்த சர்பன்ட் என்ட்ரன்ஸ்ல தாக்குச்சு. அப்புறம் நாங்க கீழே விழுந்தோம், மாஸ்டர் எங்களை பாதுகாத்தாரு. அவருக்கு தான் ரொம்ப அடிபட்டு இருக்குன்ட்டு பாக்குறப்ப அது இது ரத்தப்போக்கு வேற இருக்கும். அவரோட கிளாஸஸ்லாம் உடஞ்சிருக்கு, ரொம்ப ரத்தப்போக்கு இருக்குன்ட்டு தொடப்போவா. கிஃப்ரி டப்புன்னு கையை பிடிச்சிருப்பான். டெட்டியாவ இந்த இடத்துல முழிச்சிருவா. கோகோ கிஃப்ரி கிட்ட சாரி கேட்டுட்டு உங்க கண்ணாடி உடஞ்சிருந்துச்சா, அதான் நான் என்னாச்சுன்னு பாக்கலான்னு வந்தங்கும் போது கிஃப்ரி சைலண்டாரு. நம்மள நோக்கி ஏதோ வருதுன்பா. பார்த்தா தங்கமாக்கப்பட்ட ரொமனான் பீப்புளா இருப்பாங்க. இந்த லேடி நமக்கு இடையில சூனியக்காரங்க இருக்காங்கன்பா. இந்த பக்கம் வர ஆளு நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே இழிவான சூனியக்காரங்க தான்பா. டெட்டியா பயந்து போய் மாஸ்டர் அவங்கங்கிறப்ப கிஃப்ரி அதேதான், பழைய ரொமனான் பீப்புள் உயிரோடவே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்டவங்கன்பா. ஃபைட் பண்ணலான்னு எந்திரிக்கலான்னு பார்த்தாலும் முதுகுல நல்ல காயம் இருக்கும்ல. கிஃப்ரியால சுத்தமாவே முடியாது. கோகோ உங்க காயம் ரொம்ப மோசமா இருக்குன்பா. கிஃப்ரி இந்த மக்களுக்கு சூனியக்காரங்க மேல வெறுப்பு தான் ஜாஸ்தி. அதால அவங்க எப்ப வேணாலும் தாக்க வரலாம். நீங்க இந்த க்ளோக்ல இருக்கனால உங்களை அவங்களுக்கு தெரியாது. என் க்ளோக் கிழிஞ்சிருக்கனால தான் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. அதால இப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ அப்படியே இருங்கன்பா. கோகோ எங்களை பாதுகாக்க போய் தானே இப்படி ஆச்சுன்பா. கிஃப்ரி நான் தானே பாதுகாக்கணும், ஏன்னா நான் தானே உங்க மாஸ்டர்ன்ட்டு கிஃப்ரி கொஞ்சம் முன்னால போய் அவனோட பவர்ஸை வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். பொண்ணுங்க கிட்ட கவனமா கேட்டுக்கங்க, ரெண்டு பேரும் உங்களால எவ்வளவு நெருக்கமா என் பக்கத்தால நிக்க முடியுமோ நின்னுக்கங்கன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. வீடியோக்கு எப்பவும் போல ஒரு லைக்க போட்டுருங்க. இந்த எபிசோடோட இந்த டோட்டல் சீரீஸும் முடிஞ்சது. இந்த சீரீஸை ஸ்டார்டிங் போடுறப்பவே சிலர் போரிங்கா இருக்குன்னு சொன்னீங்க. பட் இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரீஸ்ங்கிறனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலா இந்த சீரீஸோட விஷுவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா அது டெட்டியா தான். ஆக்சுவலா அவ ரொம்ப கியூட்டா இருப்பா. அவ பேசுற விஷயம், நடந்துக்கிற விஷயம்லாம் அவ்வளோ கியூட்டா இருக்கும். இது போல இந்த சீரீஸ்ல உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சது, எந்த கேரக்டர் ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சுங்கிற விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்து இன்னொரு நல்ல சீரீஸ்ல வந்து மீட் பண்றேன். பாய்.